அன்புக்குரியவர்களே, இந்த காந்தகத்தினுடைய தன்மையைப் போல தான் இயேசுவும் தான் வாழ்ந்த 2½ ஆண்டுகள் பணியாற்றிய அந்த காலத்துல, இயேசு எங்கெல்லாம் போனாரோ, சுற்றி இருக்கிற மக்கள் எல்லோரையும் ஈர்க்கக்கூடியவராக இருந்தார். அவரோடு ரொம்ப நாள் இருந்தவங்க, அவங்களுக்கும் அதே தன்மையை அந்த இயேசு கொடுத்து அனுப்பினார். இயேசுவோடு அவருடைய சீடர்கள் ஒட்டி இருந்தாங்க. அவர் செய்த எல்லா நல்லவைகளையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு எப்படியெல்லாம் பேயை ஓட்டுறார், இயேசு எப்படியெல்லாம் சுகப்படுத்துகிறார், இயேசு எப்படியெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கின்றார், எப்படி சாதாரண சின்ன சின்ன நிகழ்வுகள் வழியாக இறை அரசை பற்றி, விண்ணரசை பற்றி, தந்தையாம் கடவுளை பற்றி, கடவுள் இந்த மக்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை பற்றி எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை சீடர்கள் அறிந்திருந்தார்கள். இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு, அவர் விண்ணகத்திற்கு சென்றதற்கு பிறகு, இந்த சீடர்கள் எவ்வாறு அந்த காந்தகத்தோடு ஒட்டி இருக்கிற இரும்புகள் மற்ற பொருட்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை பெறுகிறதோ, அதே போல இயேசுவின் சீடர்களும் அந்த சக்தியை தங்களிலே கொண்டார்கள். இன்றைக்கு அதே இயேசு நம்மையும் ஈர்க்கிறவராக